வணக்கம். இன்று ஒரு சங்க பாடலை பார்க்கலாமா? பாடல் இது. மணிபுரை செவ்வாய் மார்பகம் சிவனப் புள்ளி பெரும செல் இனி அகத்து என கொடுப்போர்க்கு கொல்லான் கழுழ்தனின் தடுத்த மாநிதி கிழவனும் போம் என மகனொடு தானே புகுந்ததோனே யானது படுத்தனன் ஆகுதல் நாணி இடித்து இவன் கலங்கினன் போலும் இக்கொடியோன் எனச் சென்று அலைக்கும் கோளொடு குறுகத் தலை கொண்டு. இதன் பொருளை பார்க்கலாமா? ஒரு இல்லம், கணவன் மனைவி, அவர்களுக்கு ஒரு குழந்தை. இல்லறம் இனிது நடந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் கணவனுக்கு இல்லற சுகம் கசந்து விடுகிறது. வேறு ஒரு பெண்ணை நாடி இல்லத்தை விட்டு பிரிந்து விடுகிறார். ஒரு பரத்தையின் மீது பற்றுக்கொண்டு அவளையே திருமணம் முடிக்க துணிந்து விடுகிறான். திருமணம் செய்யும் நோக்கோடு மன அலங்காரத்தோடு மணமாலையோடு தனது தேரிலே தனது இடத்திலிருந்து பரத்தை இல்லம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறான். செல்கின்ற வழியிலே இவனுடைய இல்லத்தின் வழியே செல்கிறான். அப்பொழுது இவனுடைய குழந்தை வாசலிலே விளையாடி கொண்டிருக்கிறது. நீண்ட நாள் பிரிந்த தந்தையை கண்டதும் குழந்தை அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டு தந்தையை நோக்கி ஓடுகிறது. தனது குழந்தையை கண்ட அவனும் தலைவனோ தேரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து குழந்தையை வாரி அடிக்கிறான். மார்போடு அணைத்துக் கொள்கிறான். குழந்தையின் சிவந்த செம்பவள இதழ்கள் அவனுடைய மார்பகத்திலே பதியும் வண்ணம் அழுத்தி அணைத்து தூக்கி கொண்டு இல்லத்திற்குள்ளே சென்று வாசலை விட்டு இல்லத்திற்குள் சென்று விளையாடு மகனே என்று சொல்கிறான். ஆனால் குழந்தையோ உள்ளே செல்ல மறுத்து தந்தையை இறுக கட்டிக்கொண்டு செல்ல மறுக்கிறது. இவன் செய்வது தெரியாது அந்த குழந்தையை அணைத்தவரை தூக்கி கொண்டு இல்லத்துக்குள் நுழைகிறான். இல்லத்தில் இவனை பார்த்ததும் இவனது மனைவி தனது குழந்தைதான் இவன் செல்லும் வழியை இடைமறித்து இல்லத்திற்கு அழைத்து வந்து விட்டானோ, அதற்கு நான் தான் ஒரு காரணம் என்று அவன் நினைத்து விடுவானோ என்று பதறிக்கொண்டு ஒரு கோலை எடுத்து அந்த குழந்தையின் மீது கோபம் கொண்டு அடிக்க ஓடி வருகிறாள். இதை கண்ட அவனோ அக்குழந்தையை இறுக அணைத்து கொண்டு அடி விழாதவாறு காத்து அந்த குழந்தையின் மீது பாசத்தை பொழிகிறான். மெல்ல மெல்ல பாசம் கரை புரண்டு ஓடுகிறது. இவன் பரத்தையின் மீது கொண்டிருந்த நேசம் மெல்ல மெல்ல கரைந்து விடுகிறது. திருமணம் செய்ய இருந்த அந்த நிகழ்ச்சியையும் மறந்து விடுகிறான். மீண்டும் அவனுடைய எண்ணம் இல்லறத்தின் பக்கம் திரும்பி விடுகிறது. இப்படி அவன் பரத்தைய செல்ல இருந்த ஒரு தவறான பாதையை அவனது குழந்தையை மாற்றிவிடுகிறது. ஒரு கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் பிணக்குகளையும் பேதங்களையும் அவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது எல்லாவற்றையும் தீர்த்துவிடும் என்பதற்கு இந்த சங்கப்பாடலை சாட்சி. குழந்தை உள்ள வீடு கோயிலாகும். அங்கு பிரிவுக்கோ பிணக்கிற்கோ வேலையில்லை. குழந்தை நலம் கருதியாவது அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதற்கு இந்த சங்கப்பாடலை சாட்சி. நன்றி, வணக்கம்.